கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 1,31,50,000 மதிப்பிலான கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிய பணிகளையும் கார்த்திக் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஆழ்குழாய் கிணறு, நூலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் அங்கன்வாடி மையங்கள், கலையரங்கத்திற்கான பணிகளையும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கார்த்திக் துவக்கி வைத்தார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 55வது வார்டு விநாயகர் கோவில் வீதியில் 3,50,000 மதிப்பீட்டில் புதிய ஆழ்துழாய் கிணற்றையும், 38வது வார்டு ஜெய்நகரில் 21 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா மற்றும் சுற்றுச்சுவர், 56வது வார்டு பிபிஎஸ் நகரில் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலகம், 61வது வார்டு நாயக்கன் தோட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துழாய் கிணறு ஆகியவற்றை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும், ஒண்டிப்புதூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 15 லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கத்திற்கான கட்டிட பூஜை, 62வது வார்டு விநாயகர் கோவில் வீதி மற்றும் கமலா மில் குட்டை பகுதியில் தலா 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டும் பணிகள் என ஒரே நாளில் 1,31,50,000 மதிப்புள்ள பணிகளை கார்த்திக் எம்எல்ஏ திறந்தும் துவக்கியும் வைத்தார். முன்னதாக அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று RVS மருத்துவக் கல்லூரியில் ஹோமியோபதி படிக்க இடம் கிடைத்த அரசு பள்ளி மாணவி ஸ்ருதியை பாராட்டி கார்த்திக் எம்எல்ஏ 10,000 ரொக்கப்பணம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வராஜ், பகுதி கழக செயலாளர் SM சாமி, பகுதி கழக பொறுப்பாளர்கள் சிங்கை சிவா, பாலசுப்ரமணியம், நாகராஜ் மற்றும் வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.